வணக்கம், வணக்கம் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஸோ அரோராவை அ ஆபாச குறியீடு அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த பண்ணி, தவறாக சித்தரிக்க முயன்ற திவாகரன் பார்வதி. இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்ருதீனையும், அரோராவையும் பிரிப்பதற்கான ஒரு சூழ்ச்சி அப்படிங்கிற மாரி தான் போயிட்டுருக்கு. ஆனா இன்னமும் கம்ருதீன் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா அது சரியா, தவறா அப்படிங்கிறது ஒரு பக்கங்க. ஆனா ஒரு ஒரு முக்கியமான விஷயத்த யோசிச்சு பாருங்களேன். கம்ருதீன திருத்தவே முடியாது. ஆனா அரோராவ அங்க தள்ளி தள்ளி வச்சுட்டா என்ன அப்படிங்கிற மாரி இந்த செங்கல் டாஸ்க் மாரி ஒண்ணு வச்சாங்க இல்லையா? அதுல 2 இத பிளாட்டா வச்சு ஒரு இத செங்குத்தா நிக்க வச்சாங்க. அது சைடுல இன்னொன்னு நிக்க வச்சு இப்படி வச்சா, இந்த பாலர் அடிச்சா கூட இது விழாது. நீங்க இந்த பக்கம்லாம் மறைச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி ஏதோ அரோரா கெம்மி கிட்டயும், ரம்யா கிட்டயும் சொல்லியிருக்காங்க. ஆனா அத தவறாக சித்தரித்த பார்வதி அண்ட் திவாகர், நாங்க தவறாக புரிந்து கொண்டோம்னு சொன்னாங்க. ஆனா அது எவ்வளவு பெரிய தவறு அப்படிங்கிறத சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை இருக்கிறது. ஸோ அதனால தான் திவாகர் வெளியேறினாரா அப்படிங்கிற ஒரு மாரி கூட இருக்கு. ஸோ இத பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. திவாகர் என்ற ஒரு நபர். திவாகர்னா ஒரு நடிப்பு அரக்கன். ஆமா. தமிழக மக்களை உங்கள் நடிப்பு அரக்கன் பேசுகிறேன். கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட நடிப்பு அரக்கன் தான் இன்னைக்கு வெளில போயிருக்காரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரையும் புட் டவுன் பண்றது. யாராவது பேசினா அதுக்கு காதுல வாங்காம திருப்பி ரிப்ளை பண்றது. கத்திக்கிட்டே இருக்கிறது. அது பார்வோட சேர்ந்து இன்னும் அதுவும் இந்த லிவிங் ஏரியால கூட அவரு கத்தாம இருந்ததில்ல. எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கிறது. இது ஒரு மாரி விஷயம். அந்த என்சிஆர் பத்தி பேசுறது, என்பிடிய பத்தி பேசுறது, இதெல்லாம் இவருக்கு பிசிஆர், என்பிடின்னு இவர் என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அந்த என்பிடி பத்தி பேசுனது தி இவரு திவாகர் சாரி திவாகர் தீபக் பேசினாரு அப்படின்னு சொல்லி திவாகர்ட்ட அத பெரிய பேசுபடும் பொருளாக்குனாங்க. திவாகர் எந்த அளவுக்கு மோசமானவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, தற்புகழ்ச்சி கொண்டவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். திவாகர் என்ற தனிநபர் வினோத் கிட்ட பேசும்போதும், கரிமேட்டு கருவாயன், ராயபுரம் கருவாயன், அவன் மூஞ்ச பாருங்க கருப்பு பெயிண்ட் அடிச்ச மாரி இருக்கும். இப்படிலாம் சொல்லி ஒரு இளக்காரமா சொல்லி, ஒரு தீண்டத்தகாத வார்த்தைகள பேசி என்னென்னவோ பண்ணியிருக்காரு. அதெல்லாம் இத்தன நாள் நம்ம பொறுத்துக்கிட்டோம். இனிமேலும் பிக் பாஸ் டீமே அது ஏதோ முடிவு பண்ணிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அஃபிஷியல் வோட்டிங்ல கூட அவரு 5வது இடத்துல இருக்காரு. ஆனா அன்அஃபிஷியல் வோட்டிங்ல கடைசி இடத்துல இருக்காரு. சில காரணங்கள் இருக்கலாம் நமக்கு தெரியாது. ஆனா இந்த இடத்துல முக்கியமான தருணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரோராவை பிரிப்பதற்கு பார்வதி போட்ட ஒரு முடிச்சு. அதுதான் இந்த ஆபாச குறியீடு அப்படின்னு. அந்த ஆபாச குறியீட்டின் மூலமாக அந்த செங்கல் கேம்ல என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆபாச குறியீட்ட வச்சு பண்ணிட்டா அரோரா. அது திவாகர்ட்ட காமிச்சாங்க அப்படின்னு. திவாகருக்கு என்ன வயசாகுது? அந்த ஆளு இந்த அம்மா இப்ப அரோராவோட சேர்ந்து ஏதோ டான்ஸ் ஆடுறான், அத பண்றேன், இத பண்ணி என்னென்னவோ வ வரைமுறைய மீறி நெறைய விஷயங்கள பண்ணாரு. எல்லைய மீறி நெறைய விஷயங்கள பண்ணாரு. ஆனா, என்னைக்காவது அது வியானா பண்ணியிருக்காங்களா? கிடையாது. ஆனா அரோரா அத அக்செப்ட் பண்ணாங்க. ஆனா, அந்த அரோராவுக்கே இவர் ஆப்பு வைக்கும்போது, இவர் லவ் கன்டென்ட் குடுக்குறதுக்கு பண்ணாதீங்க, அலோவ் பண்ணாதீங்கன்னு பிக் பாஸ் டீமே வார்ன் பண்ணாங்க. யாரு? அரோரா. கிட்டத்தட்ட ஒரு ரெட் கார்டு மாரி தாங்க. அவர் வெளியில அனுப்புவது ரெட் கார்டு மாரி தான். ஆனா ரெட் கார்டுன்னு சொல்லி அனுப்பல. என்ன காரணம்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா ரெட் கார்டு குடுத்தா அது வேற மாரி போகும். அவருடைய ஃபியூச்சர் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால, 5ஆம் இடத்தில் இருக்கிற திவாகரை எவிக்ஷன் அப்படி ப்ராசஸ்ல அனுப்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் சரித்திரத்திலே கிடையாதுங்க. 5ஆம் இடத்தில் இருக்க அபிஷியல்ல வோட்டிங்ல 5ஆம் இடத்தில் இருக்கிற ஒரு நபர் வெளியில அனுப்புறது அது சரித்திரமே கிடையாது. அத அனுப்பிச்சாங்க. அருண் விஷயோட பேசி முடிச்சுலாம் அதுக்கப்புறம் நான் அத பத்தி சொல்றேன். என்ன பொறுத்தவரைக்கும் அரோரா இந்த இஷ்யூ அதாவது நீங்க அந்த டாஸ்க் பண்ணும்போது அரோரா கிட்ட கத்துனாங்க. "நீ இந்த மாரிலாம் பண்ணாத. நீ அசிங்கமா காட்டுற" அப்படின்னு ஏதோ பார்வதி மட்டும் தான் சொன்னாங்க. அவங்க அரோரா கண்டுக்கவே இல்ல. கெம்மி கிட்டயும், ரம்யா கிட்டயும் இப்படி காமிச்சு இப்படி எடுங்க, இப்படி எடுங்க. அந்த நடுவுல ஒரு இத வச்சு 2 இத வச்சு நடுவுல வச்சு பண்ணி பண்ணி காமிச்சாங்க. அதுக்கு ஓகேன்னு சொன்னாங்க ரம்யாவும். ஆனா அது பண்ணாங்களா இல்லையாங்கிறது தெரியல. அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சுன்னு ஜட்ஜிங்க கத்த அதுக்குள்ள இவங்க வெளில போயிட்டாங்க. ஆனா அத தாண்டி ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அரோரா அத மறந்தே போயிட்டாங்க. ஆனா அந்த லிவிங் ஏரியால இந்த டாஸ்க் வெற்றிய பத்தி பேசிட்டு இருக்கும்போது, திரும்பவும் ஆரம்பிச்சாங்க. "நீ ஆபாச குறியீடு பண்ண. அது சொல்லு, சொல்லு, சொல்லுன்னு" திவாகர் தான் பார்வதி கிட்ட சொல்லி அத ஆரம்பிச்சாரு. அத ஆரம்பிக்கும்போது இது பார்வதி தான் தெரியுமே இஷ்டத்துக்கு பேசும். நாங்க நிக்கமா அது அது சொல்லிட்டு வேற போயிடுச்சு. அது என்ன ஆபாச குறியீடு எனக்கு நான் பேசியே ஆகணும். எல்லாரும் லிவிங் ஏரியாவுக்கு வாங்கன்னு சொல்லி அரோரா கூப்பிடுறாங்க. இவங்க அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டேங்கிறாங்க திவாகரும், பார்வதியும். எவ்வளவு கன்னிங்கா பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இதெல்லாம். அதாவதுங்க உங்களுக்கு தோணுச்சு, உங்க மனசுக்குள்ள தோணுச்சுன்னா, அது உங்க தப்பு. விஜய் சேதுபதி சொன்னாரு, "அது உங்க தப்புங்க" அப்படின்னாருல்ல. அது மாரி தான் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு விஜய் சேதுபதி இன்னைக்கு அந்த இத ஆரம்பிச்சாரு.
கல்லெல்லாம் கொண்டு வந்து நான் கூட ரெட் கார்டுன்னு நினைச்சேன். கடைசில பார்த்தா கல்ல கொண்டு வந்து வைக்கிறாரு டேபிள் நெறைய. வச்சுட்டு, இங்க கேமராவ இங்க ஜூம் பண்ணுங்க அப்படின்ட்டு 2 கல்ல வச்சு உள்ள இப்படி வச்சு, "இதுல என்ன ஆபாச குறியீடு இருக்கு சொல்லுங்க?" அப்படின்னு திவாகர்ட்ட கேட்கிறாரு. "இல்ல சார் நான் தப்பு பண்ணிட்டேன். உனக்கு என்னம்மா தோணுச்சு?" அப்படின்னு. "இல்ல சார் நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். எங்க மனசுல அப்படி தோணுச்சு. உங்க மனசுல தோணுச்சுன்னா அது கேம்ல ஒரு பிரச்சனை இல்லங்க. அது உங்க பிரச்சனை. உங்க 2 பேரோட பிரச்சனை. அத ஏங்க கேமுக்குள்ள கொண்டுறீங்க? அந்த பொண்ணு என்னங்க பண்ணாங்க? அவங்க ஏதாவது ஆபாச குறியீடு ஏதாவது கையில காமிச்சாங்களா? இல்ல கால்ல காமிச்சாங்களா? ஏதாவது பண்ணாங்களா? அப்புறம் எப்படிங்க அது ஆபாச குறியீடுங்கிறீங்க? என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க?" அப்படின்னு சொல்லி பயங்கரமா விஜய் சேதுபதி கத்திட்டாரு. அதுவும் திவாகருக்குலாம் அல்லு இல்ல. அந்த அளவுக்கு பேசிட்டாரு. அதாவது ஒரு தவறான அணுகுமுறை அப்படிங்கிறது வந்து பார்வதி சொல்லிதான். அந்த ஆபாச குறியீடுங்கிற வார்த்தைய சொன்னது பார்வதி. அத வந்து இவரு உசுப்பேத்தி, உசுப்பேத்தி அவரு சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ இந்த மாரி 2 மிக்ஸ் பண்ணி ஒரு அந்த ஆபாச குறியீடுங்கிற வார்த்தை இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய மோசமான வார்த்தை இல்லையா? அதுவும் தமிழ்ல வந்து எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தைய உபயோகப்படுத்தியிருக்கீங்க. பார்வதி அவர்கள் வந்து அத ரொம்ப லேசா கடந்து போக பார்த்தாங்க. அதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற மாரி. ஸோ ஒரு பெண் அதாவது கம்ருதீனோட இவங்க இருந்தாங்கன்னா நமக்கு ஆபத்து. கம்ருதீன் நமக்கு வேணுங்கிறதுக்காக பார்வதி வந்து அரோராவை பிரிப்பதற்காக எடுத்த ஒரு ஆயுதம். அதுக்கு இந்த மாரி ஒரு ஆயுதமா? ம். கம்ருதீன் என்னவோ பேசி பார்த்தாங்க. அவன் மசியல. அதனால அரோராவ ஆபாச குறியீடு போட்டு அனுப்பிச்சு விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த வாரமே அனுப்பிச்சுருவாங்கன்னு நெனச்சாங்க. ஆனா அரோரா போகல. திவாகர் தான் வெளில போறாருன்னா, இன்னும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் பார்வதிக்கு. நான் என்ன சொல்றேன், பார்வதியோட கேம், அந்த புரிதலே இல்லாம விளையாடுற கேம். அதுல திவாகர் உள்ள போய் மாட்டிக்கிட்டாரு. அதனால தான் திவாகரால ஒண்ணும் பண்ண முடியலங்கிறது தான் உண்மை. ஆ எனக்கு தெரிஞ்சு பார்வதிக்கும் அந்த வாக்குகள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னன்னு நான் சொல்லிர்றேன். அவங்க டாப் 5 இருப்பாங்கன்னு நான் நெனச்சேன். போன வாரம் கூட சொல்லியிருந்தேன். டாப் 5 பார்வதி கண்டிப்பா இருப்பாங்க. பட் இந்த வாரம் பார்க்கும்போது திவாகரே வெளில போனாலும், திவாகரோட வாக்குகள் பார்வதிக்கு வராது அப்படிங்கிற மாரி தான் சூழல் இருக்கு. நெகட்டிவிட்டி நெறைய சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நெகட்டிவிட்டி வர்றதுக்கு காரணம் வந்து பார்வதி தான். ஸோ இந்த நெகட்டிவிட்டி வந்து அந்த 10, 15% ஓட்டுக்குள்ள அவங்கள சுருக்கிடும். ஒரு 25, 30% யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர். பட் மத்தவங்கலாம் 18, 17, 16 வருவாங்க. இவங்க 10, 12% தான் எடுப்பாங்க பார்வதின்னு நெனைக்கிறேன். அதனால பெருசா அவங்க டாப் 5ல வர்றதுக்கு கடினம். ஏன்னா டாப் 5க்கு ஏற்கனவே ஒரு பெரிய ஃபைட் போயிட்டு இருக்கு. வினோத், திவ்யா, சாண்ட்ரா, பிரஜன், சபரி, வேற யார் இருக்கா? வேற யாரும் பெருசா வரமாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். கம்ருதீன் இவங்கலாம் இருக்கு. அதுக்கு கீழ தான் வந்து பார்வதி வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஸோ இந்த மாரி விஷயங்கள புரிதல் இல்லாமல் விளையாடுறாங்க. அதாவது இது விஜய் சேதுபதின்னு சொன்னா தான் அது தெரியுமா உங்களுக்கு? ஆபாச குறியீடுங்கிறது எவ்வளோ அசிங்கமான வார்த்தை இல்லையா? அதே மாரி விக்ரம் கிட்ட வக்கரம் வக்கரம்னா வக்கர புத்தி இருக்கிறவன்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட வில்லனோட மோசமானவன் இல்லையா? அப்படிதான் அவங்க வந்து அத போர்ட்ரே பண்றாங்க. ஸோ பார்வதிய பொறுத்தவரைக்கும் அடுத்தவங்கள ஃப்ரேம் பண்றது, ஆ அது என்ன சொல்றது? ஒரு மாரி அவங்கள கார்னர் பண்ணி அவங்கள வந்து அடிக்கிறது அப்படிங்கிறது தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றத கேட்கவே மாட்டாங்க. இவங்க மட்டும் தான் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப. அ அது இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்கல்ல. அது மாரி ஒரு கடுமையான வார்த்தைகள யூஸ் பண்ணுவாங்க பார்வதி. அந்த சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா, வேற எதுவுமே கேட்கவே மாட்டாங்க. திரும்ப திரும்ப ஒரே வார்த்தை தான். ஆ ஏதோ சொல்லுவாங்க. அடிக்கடி ஒரு மாரி கார்னர் பண்றது தான் அவங்க வேலையே. அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. கனி கிட்ட கூட அத நடந்துட்டாங்க பாருங்க. கனி தவறா சரியா நான் சொல்லங்க. பட் கனி அவங்க சண்டை போட்ட விஷயத்த உதாரணத்துக்கு சொல்றேன். ம். இவன் வந்துட்டாரு இப்பதான் அப்படின்ற மாரி ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. பட் அது ஒரு தவறான அணுகுமுறை அப்படிங்கிறேன் நான். அது பார்வதி வந்து ஒருத்தர கார்னர் பண்ணி கம்ருதீன பண்ணியிருக்காங்க அவங்க. கம்ருதீனும் சண்டை போட்டுருக்காங்க. திவாகர்ட்ட சண்டை போட்டுருக்காங்க. அவங்க சண்டை போடாத ஆளே கிடையாது வீட்ல. என்னன்னா, தன்னை யாராவது பாதிக்கிற மாரி பேசினாங்கன்னா அடிதான். திவாகர் கூட இப்ப ராஜாங்க டாஸ்க்லயே அடிச்சாரு. "நீ இப்படிதான் பண்ணி வந்து உன்ன வந்து பாதுகாப்ப. ஆனா அடுத்தவங்கள விட்டுருவ" அப்படின்னாரு. திரும்பவும் அவருக்கு திவாகர் தான் அவங்கள்ட்ட தான் போய் உட்கார்றாரு. அதாவது திவாகர் தோற்கடிக்கப்பட்டதற்கு காரணம் பார்வதிங்க. அது முதல் வாரமே சொல்லிட்டேன் நான். இந்த புரிதலே இல்லாம தான் அவர் விளையாடிட்டு இருக்காரு பாவம். சரி அது அவருடைய விருப்பம் அவ்வளவுதான். வேற என்ன சொல்ல முடியும். ஓகே கைஸ். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.